ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் ரெசிபியும் நம்ம இது வந்து வீட் நூடுல்ஸ் சோயாபீனோட சைட் டிஷ். இது வந்து நான் வந்து டிப்பிக்கல் சைனீஸ் மாதிரி பண்ணல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இது வந்து வெட்டி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ். அது கேரட், இது அது கொடமிளகா, வேறு அந்த கார்லிக் கார்லிக்கும் இருந்தது. கார்லிக்கும் தனியாக வச்சுருக்கேன். கார்லிக்கும் இஞ்சி, வெள்ளைக்கூடும் இஞ்சியும் பொடுசாக நறுக்கிறதுக்கு சாப்பரில் போட்டுட்டேன். சோயாபீனும் நினச்சி அதை ஒரு மணி நேரம் நனைய வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தண்ணி புரிஞ்சு அதை சைடில் வச்சுருந்தேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா அதை வந்து நறுக்கி சைடில் வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே நறுக்கியிருக்கேன் சாப்பரில். அதுக்கு பிறகு பாருங்கள், நூடுல்ஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியை கொதிக்கிட்டோம், அதுக்கு பிறகு நூடுல்ஸ் போடுங்க. நூடுல்ஸ் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 நிமிஷம் தான் நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப குக் பண்ணியும் தேவையில்லை. இது வீட் நூடுல்ஸ் தான், சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்படி குக் ஆகல, கொஞ்சம் கம்மியாக குக் ஆகினாலும் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இதை கிண்டும் போது நல்லாவே ஆயிரும். ஸோ இங்கே வந்து சோயாபீன் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து சோயாபீன் போட்டு அதில் ஒரு சோயாபீனை நல்லா வடிகட்டி எடுத்து அதை நல்லா இப்படி புனிஞ்சி எடுத்துட்டேன். ஸோ தட் அதில் தண்ணி இல்லை. அதுக்கு பிறகு அதில் உப்பு, மைதா மாவு, ஒரு ஸ்பூன் தான் மைதா மாவு போட்டேன். அதுக்கு பிறகு இந்த சாஸஸ் எல்லாம் போட்டுட்டேன். சாஸஸ் எல்லாம் போட்ட பிறகு சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர் இது போட்ட பிறகு இந்த பாருங்கள், இது நான் நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு வந்து நான் என்ன சொல்கிறோம், அதை வந்து பொடுசாக நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை எல்லாம் போட்டு நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இந்த ரெசிபி இப்படி தான் பண்ண போனேன். இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு திருப்பி அந்த வெஜிடபிள்ஸில் அதை கலந்து அது என்ன சொல்லுவாங்க, சோயாபீன் சில்லி மாதிரிலாம் தரப்போகிறது இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தரப்போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருந்தது, ஈரமாக இருந்தது. அதனால தான் மைதா திருப்பி ஒரு ஸ்பூன் போட்டேன். ஸோ டோட்டலி 2 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நூடுல்ஸை வந்து கேஸ்லேருந்து எடுத்து இந்த கொலாட்ரில் இந்த வடிகட்டுறோம் பார்த்தீங்களா, அதனால இந்த இதில் போட்டுட்டேன் வடிகட்டுறதுக்காக. வடிகட்டின உடனே இதை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணணும். இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா இது வந்து ஓவர் குக் ஆயிடக்கூடாது. ஓவர் குக்குனா அதிகமாக இது வந்து இதாகக்கூடாது, குக் ஆகக்கூடாது. நான் ஜாஸ்தி இது குக் ஆகிட்டுன்னா அவிஞ்சிட்டுனா இதில் வந்து இது வந்து எப்படின்னா கட்டி ஆயிரும், உதிரியாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த அரிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் திருப்பி டேப் தண்ணியை ரன் த்ரூ பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ சோயாபீன் ரெசிபிக்கு போகலாம். இது சைட் டிஷ் தான் நூடுல்ஸ்க்காக. நீங்கள் வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். டிப்பிக்கல் சைனீஸில் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டு அதுக்கு பிறகு நான் அந்த மேரினேட் பண்ணி இருக்கிற சோயாபீனை அதில் போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஆகாது. இது வந்து ரொம்ப ஆயிலி டிஷ் இருக்காது. சிம்பிளாக கம்மி ஆயிலே அது ஆயிரும். வேறு அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பொதுவாகவே பாருங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் அவங்க என்ன அது மஞ்சூரியன் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து திருப்பி எண்ணெயில் போடுவாங்க. ஒருக்கா மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு அதை பொரிச்சு எடுக்கணும். திருப்பி அது எண்ணெயில் காய்கறி போட்டு சாசஸ்லாம் போட்டு இது பண்ணணும். எண்ணெயில் போட்டு வசுக்கி அது நம்மளுக்கு சில்லி ட்ரை, மஞ்சூரியன் ட்ரைன்னுட்டு கொடுப்பாங்க. ஸோ அது பண்ணுறதோட நம்ம இதை வந்து சும்மா ஃப்ரை பண்ணுற மாதிரி இவ்வளோ மேரினேட் பண்ணி 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி இதை நீங்கள் அழகாக இப்படி நான்ஸ்டிக்கில் வந்து சாட்டே பண்ணலாம். ஃப்ரை பண்ணி நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டுன்னா, சிலிண்டர் முடிஞ்சிட்டு. எனக்கு அது தெரியல. நான் வந்து இங்கே மேலேருந்து எல்லாம் குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன். அஸ்யூமிங் கீழே வந்து நல்லாவே எரியுது. அதுக்கு பார்த்த பிறகு சிலிண்டர் மாற்றி திருப்பி அந்த ஹை ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு போட்டு நூடுல்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இஞ்சி பூண்டு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டு திருப்பி ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுட்டேன். சோயாபீன் ட்ரையை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தேன், சைட் டிஷ் அதை வந்து நடுவில் வசுக்கி விட்டுட்டு அதை கேஸை ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதில் என்ன தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. அது லாஸ்ட்டில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸ் ஆனியன் ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஹை ஃப்ளேம்லேயே ஆல்மோஸ்ட் 1 மினிட் வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை வதக்கிட்டேன். அதுக்கு பிறகு வதக்கின பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். கேபேஜ், கொடமிளகா, இது கேரட்டு, வேறு இந்த இங்கே வந்து கார்லிக் லீவ்ஸ், இந்த வெள்ளைக்கூடோட இலை அம்பிடும். வேறு சின்ன பீஸில் வெள்ளைக்கூடம் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாம்பேயில் அம்பிடும் சார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை யூஸ் பண்ணி அதை சைனீஸ்க்காக யூஸ் பண்ணிட்டேன், இந்த சைனீஸ் நூடுல்ஸ்க்காக. ஓகேவா? இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து நான் ரொம்ப
அதிகமாக போடலை இதில். த ரீசன் என்னென்னா நூடுல்ஸ் வரும், நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், வேறு சாஸஸில் உப்பு இருக்கும், அதனால தான் இதில் உப்பு இப்போ போடல, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். போட்ட பிறகு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டு 1 நிமிஷம் தான் அந்த வெஜிடபிள்ஸை 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த வெஜிடபிள்ஸை நல்லா இது என்ன சொல்லுவோம் ஸ்டிர் பண்ணி குக் பண்ணிவிட்டு திருப்பி நூடுல்ஸை போட்டுட்டேன். இப்போ நூடுல்ஸ் போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருக்கேன். ஸோ அதுவும் எல்லாம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த மாய்ஸ்சர் போய் அந்த நூடுல்ஸ் நல்லா கோட்டிங்ஸ் வெஜிடபிள் கூட நல்லா கலந்துடணும். அதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்ச பிறகு அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா சாஸ் போட்டால் போதும். இப்போ பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் போல் சோயா சாஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த சாஸஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படி போடுங்க. சிலவங்களுக்கு ரொம்ப சாஸஸ்லாம் பிடிக்காது, அதனால தான் நான் இது மினிமல் ஸ்டிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சோயா சாஸ் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட இது இருந்தது, வினிகர் இருந்தது, அது போட்டிருக்கேன் 1 ஸ்பூன் தான். ஸோ வந்து இந்த ஒரு சில்லி சாஸ் வந்து முடிஞ்சிட்டு அதனால தான் அந்த பாட்டிலில் கழுவி அந்த தண்ணியும் போட்டுட்டேன். ஸோ அந்த மாய்ஸ்சர்லேயும் நூடுல்ஸ் எது குக் ஆகலையில் நல்லாவே குக் ஆகி நல்லாவே உதிரியாக வரும். திருப்பி சில்லி சாஸ் நல்லாவே போட்டுட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கும் கொஞ்சம் ஸ்பைசி பிடிக்கும், அதனால தான் சில்லி சாஸ் இன்னும் இருந்தது எக்ஸ்ட்ரா, அதுவும் போட்டுட்டேன். ப்ளஸ் டொமேட்டோ கேச்சப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பாருங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஆகிட்டு. நீங்கள் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லிட்ரலி இது ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் ஒரு 15 நிமிஷத்தில் ரெண்டுமே ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா இது ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இது நல்லா கிண்டி வச்சுட்டு நல்லா இதில் சாஸஸ்லாம் போட்டுட்டேன். ஆமாம், இது ஒன்று வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், பட்டர் போட்டிருக்கேன். இது பட்டர் எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னுட்டு. உங்களுக்கு வேண்டான்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பட்டர் போடும் போதில் இந்த நூடுல்ஸ்லாம் நல்லா சாஃப்டாகி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதுலேயும் நான் ஒரு சின்ன துண்டு தான், ரொம்ப போடலை, பட்டர் போட்டுட்டு இப்போது நான் இதை 2 டிஷ்ஷும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது சர்விங் எனக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பொண்ணு வந்து வெளியே போயிருந்தா. ஓகே, நூடுல்ஸ் போட்டாச்சு, சோயாபீன் சைட் டிஷ்ஷும் போட்டாச்சு. நீங்கள் பாருங்கள் இதில் ரொம்ப ஸ்பைசஸ் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் இந்த ஸ்டேஜ்லேயும் சாஸஸ் போட்டுக்கிடலாம், எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, பாய் பாய்.